சேர்ந்துட்டோம் ஆந்திராக்கு ஃபைனலா. Hey warriors, welcome back to our YouTube channel. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க. எஸ், ஆஸ் அ சர்ச் நாங்கள் வந்து ஆந்திராக்கு மினிஸ்ட்ரிக்காக போயிட்டு இருக்கோம். ஐ பிலீவ் உங்கள் எல்லாருக்குமே இந்த கான்டென்ட் பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு our YouTube channel. And now let's get into the video. பாடுங்க பாஸ்டர், தமிழ் சாங். தமிழ் பாட்டா? உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. A few inches later. கைஸ், வெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அந்த ஹியூமிடிட்டி லெவல் வாஸ் டூ ஹை. நாங்கள் ஆல்ரெடி எல்லாருமே எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். 2 hours later. ஒரு சைடு வெயில் பிரச்சனை, இன்னொரு சைடு இந்த நார்த் இந்தியன்ஸோட பிரச்சனை. டிக்கெட் புக் பண்ணாமல் ரிசர்வேஷன் கோச்சில் வந்துட்டு 1 eternity later. லிட்ரலாக பார்த்தீங்கன்னா சீட்டுக்கிட்ட வந்து எல்லாருமே ஜாம் ஆகிட்டாங்க. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு கைஸ். நீங்களே அந்த அட்டகாசத்தை பாருங்களேன். Oh no! 8 hours later. Finally reached Andhra, Nellore. உயிரோட வந்து சேர்ந்துட்டோம் ஆந்திராக்கு ஃபைனலா. ஐயோ பாருங்க, லுக் அட் திஸ் வடக்கன்ஸ் hijacking the train. Oh my goodness. Finally we reached Nellore. I'll keep updating you guys. Next கொஞ்சம் fresh up ஆயிட்டு I'll catch you guys later. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் சூடு கம்மியாக தாங்குது நெல்லூர்ல அப்படின்னு நினைச்சு தாங்க ஸ்டார்டிங்ல நாங்களும் ஏமாந்துட்டோம். போக போக நீங்களே பாருங்க. ஓகே, நாங்க வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு we'll catch up. Bye bye. வடக்கன் வைப்ஸ்.
are you running? Why are you running? மூஞ்சி முடிக்கிறான். ரொம்ப கஷ்டம் இந்த வடக்கன்ஸ் கூட உயிர் வாழ்றது. We finally made it. My goodness. எல்லாருமே exhausted. Everyone is literally exhausted. நடக்க கூட ஸ்ட்ரென்த் இல்லை. ಈ ಬಂಡಿ ಕದನಾ share auto la we're going நம்மளுக்கு we have already got this auto ready for us. நம்ம brother ready பண்ணிக்கிறாரு. A short commercial break for the soda drink. Co-sponsored by Pastor Christy, presented by Sean, produced by Vijay, paid by relative brother. Paid by Stella. Guys, இங்க தூரத்துல ஒரு டேம் தெரியுதுங்களா? இந்த டேம்ல வந்து அந்த கல்லு தெரியுது பாருங்க. அந்த கல்லு வரைக்குமே அந்த ப்ளூ கலர் ஸ்டோன் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அங்க வரைக்குமே தண்ணி ரொம்பமா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் டேம்ஸ் இன் ஆந்திரா. பட் ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த நேம் ஆஃப் திஸ் பிளேஸ். இங்கே வந்து நம்ம சோடா பிரேக் எடுத்தோம். ஸோ நம்ம ரிலேட்டிவ் பிரதர் வந்து சொன்னார். ஸோ இஃப் யூ ஆல்சோ சி த ரோட் இஸ் வெரி ஸ்டீப், ரொம்ப டவுனாக கட்டியிருக்காங்க. த ரீசன் இஸ் த வாட்டர் வில் ஆல்வேஸ் ஃபில் தட் ஹைட். கைஸ், நான் சொன்ன டேம், லுக் அட் திஸ் வியூ. வாவ், வாட் an amazing view. Oh my goodness. பாருங்க, அந்த டேம் அங்க இருக்கு. And this is how the dam looks. What an amazing place. You see, எவ்வளோ ஹைட். Oh my goodness. இதில் பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டிஸா தெரியலாம். But I'm at least standing ஒரு 50 அடி மேலே நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். வந்து பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு இந்த வியூ. And this is the dam. 12 o'clock midnight. Finally we reached the location. எங்கே ஸ்டே பண்ண போகிறோமோ அந்த லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வீடியோ போட முடியுமான்னு எனக்கு தெரியாது. ப்ளஸ் இங்கே லைட்டிங் கூட சரியாக இல்லை. I'll see. Although I'll keep updating you guys. But we have reached our location, our destination. So from tomorrow the ministry starts. See you all when the ministry is going to start. Goodbye. இங்க பாருங்க, லைட் சுத்தமாகவே இல்லை. There's no light anywhere. The next day. Hey warriors, very good morning. Time பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30. எல்லோரும் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. I just woke up. ஒரு குவிக் ப்ரேயர் பண்ணிவிட்டு டு ஸ்டார்ட் அ டே. just woke up. So I மேலே வந்த ப்ரேயர் பண்ணதுக்கு I saw this view. It was so beautiful. So I wanted to show it to you all. துதித்துக் கொண்டே இருப்பேன். துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். போதும் சுத்தமுள்ள ராஜா
Jesus. பகுதியில் ராஜா இவ்வளோ பேர் ராஜாவும் அறிந்து கொள்ளாத இருக்கிறாங்க தகப்பனே. ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளாம் ராஜாவும் அறிந்து கொள்ள தகப்பனே. அப்போ ஒரு வாய்ப்பு கொடுங்க தகப்பனே ராஜா. நம்பி வந்துக்கிறப்ப ஆண்டவரே, இந்த மனைவிகள் பிள்ளைகள் ஒரே இருக்கிறப்ப ஆண்டவரே, இந்த பெங்களூர் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பாண்டவரே. எல்லாரும் குடும்பத்துங்க ரத்தை கோட்டைகளை மறைங்க அப்பாண்டவரே. வந்த எங்கள் தேவனே உமக்கு நன்றி இயேசுவே. ராஜா இதுவரை எங்களை கண்ணிமை போல காத்து அப்பா எங்களை சுமந்து வந்தீர் உமக்கு நன்றி. நாமம் உயர்த்தப்படும் சத்ருவின் சகல கிரியைகளை உடைக்கிறோம். இயேசும ரத்தத்தை தெளிக்கிறோம். நீர் எதற்காக எங்களை கொண்டு வந்தீரோம் அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறீர். நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம் என்று சொல்லி. ஹை வாரியர்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் சுற்றி பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். அண்ட் ஐ met this brother, நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு ரிலேட்டிவ், ஃபார் ரிலேட்டிவ். எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அட்வென்ச்சரஸாக பார்க்க போயிட்டு இருக்கோம். செக்யூர் விஜய் பிரதா. We have everyone there. Always welcomes you. இந்த part of land only 50 lakhs price. நான் சொல்லிக்கிறேன் 50 lakhs only this part. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் 50 லட்சம் தான். இந்த ஒரு ஏக்கர் 50 lakhs. அந்த லைன் வரைக்கும் பாருங்க வரைக்கும். பார்த்தா ஏக்கர் ஒரு ஏக்கர் இருக்கு. 50 அக்ரிகல்ச்சர் லேண்ட் வேல்யூ ஒரு ஏக்கர் வந்து 50 lakhs. இதே நீங்கள் பெங்களூரில் வாங்கினா 50 கோடி ஆகும். 50 கோடி மேன். 50C லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான். வெட்டி செட்டில் நம்மளோட லோக்கல் டூர் கைடு. மெயின் வந்துட்டு இதுதான் தண்ணி வரும். ஊருக்கே பெரிய தலை இவர் தாங்க. பெரிய தலை, ஊருக்கே பெரிய தலை. எஸ் வாரியர்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வயல்வெளியில் தான் இன்னும் இருக்கிறோம். ஸோ இந்த வயல்வெளியை பார்த்தோன்னே அநேக வசனங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஸோ ஆண்டவர் எப்பவுமே சொல்வார், அறுவடையோ மிகுதியான ஆட்களோ குறைவுன்னு சொல்லிட்டு. இந்த வயல்வெளியில் கூட பாருங்களேன், இந்த ஆண்டவரோட கிங்டம் நினச்சிக்கலாமே. இந்த கிங்டமில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய லேண்டில் இங்கே என் கண்ணு கெட்டின தூரத்தில் 2 பேர் தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. பட் அது வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும். ஸோ அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அறுவடையோ மிகுதியான வேலையாட்களோ குறைவு, அழிந்து போகிற ஆத்மாக்களும் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த ஆத்மாக்களை ஜெயிக்கிற ஊழியக்காரர்கள் கம்மி, விசுவாசிகள் கம்மி. இதை தெரிஞ்சுக்கொள்ளத்தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்ருக்காரு. அந்த ஆத்மாக்களை ஜெயிக்கத்தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம தைரியமாக ஊழியம் பண்ணலாம், நம்மளுக்கு துணையாக ஆண்டவர் இருக்கார், பக்கபலமாக ஆண்டவர் இருக்கார் இல்லைங்களா. கண்டிப்பாக ஆத்மாக்களை ஜெயிக்காமல் நம்ம பரலோகத்தில் போகக்கூடாது. நம்மளை நம்பி ஒரு கூட்டம் ஆத்மா இருக்கும், அது நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. கண்டிப்பாக ஜெயிக்காமல் நம்ம என்றைக்குமே இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. லெட்ஸ் டேக் a oath on that. ஆனாலும் நீ ரத்தம் சிந்தி நீ இன்று உம் பிள்ளை நான் இயேசையா, இன்று உம் பிள்ளை நான். ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. எஸ் வாரியர்ஸ், இதோ ஒரு அக்கினியான ப்ரேயர். எல்லாரும் வயல்வெளியில் வந்து we all had a prayer time here. ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. I'm very thankful to God that He gave us this opportunity. இவ்வளோ தூரம் வந்து ஆண்டவரோட வார்த்தையை நாங்கள் சொல்லும்படிக்கும் எங்களை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துகிறாருன்னா ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு காட். ஆண்டவர் எவ்வளோ பேரை சூஸ் பண்ணிக்கலாம், பட் He chose us இல்லைங்களா. ஸோ our team is going there. You all could see them.
எல்லோரும் போயிட்டு இருக்காங்க முன்னாடி ப்ரேயர் முடிச்சுட்டு. ஸோ we are walking slowly. இடத்த விட்டு போகவே மனசில்லைங்க. அழகான ஒரு இடத்துல இது வந்து எப்படி இருந்தாலும் ఐ బిలీవ్ ஒரு ఉంటుందరా ఒక 20 కిలోమీటర్ ఉంటుందా? 20 కిలోమీటర్ ఉంటుంది కదా ఇది, 20-30 కిలోమీటర్, 20 to 30 కిలోమీటర్స్. இந்த இடம் அவ்வளோ பெரிய இடம், ரொம்ப அழகாக இருக்குது. லாஸ்ட் இயர் 2023 ஐ கெஸ் நாங்கள் ஒரு தடவை இங்கே வந்திருந்தோம். அப்போ வந்து ஃபெப்ரவரி மந்தில் வந்திருந்தோம். தட் வாஸ் அ டைம் ஆஃப் ஹார்வெஸ்டிங். அப்போ செம்மையாக இருந்துச்சு. இட் வாஸ் ஃபுல் ஆஃப் க்ரீனரி. பட் ஸ்டில் புதுசாக விதைப்பாங்க, அறுவடை மீண்டுமாக நடக்கும். ஸோ ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கூட வார்த்தையின் விதையை விதைச்சி அறுவடையை ஆண்டவருக்கு செய்ய ஒப்பு கொடுக்கலாம்னா, நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற பையன், நம்ம ரிலேட்டிவ் பையன் பேர் எம்ரா ஸ்ருதிஷ், பையன் பேர் ஸ்ருதிஷ். ஸோ இவர் தான் நம்மளை வந்து நல்லா கூட்டிகிட்டு இடம் சுற்றி కామిச்சிட்டு ఇన్ఫర్మేషన్ கொடுத்துட்டு. నీకు తెలుసారా జీసస్ పతి ఏమన్నా తెలుసు కదా? మేము కూడా క్రిస్టియన్. నువ్వు కూడా ఏం తెలుసు నీకు? ஏதோ அரைக்குறை தெலுங்கு வரும், அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். దేవుడు మన కోసం ஆமென். அவன் சொல்கிறான், ஆண்டவர் நம்மளுக்காக ரத்தம் சிந்திருக்காராம். பார்த்தீங்களா? మనం చేసిన పాపాలన్నీ நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் ஆண்டவர் கழுவிட்டாருன்னு சொல்கிறோம். எஸ், யூ இஸ் ட்ரூ, இஸ் ரைட். நம்மளோட வாழ்க்கையும் ஒரு தடவை இப்படி தான் மனாந்திரமாக இருந்திருக்கு. லைஃப் பீன் அ டெசர்டட் பிளேஸ். பட் ஆண்டவர் அதை வயல்வெளியாக மாற்றி அறுவடை செஞ்சுருக்கிறாரு. Let us all be thankful to God in all the situation. இல்லைங்களா? பைபிளில் யோபு சொல்கிற மாதிரி தான், ஜோப், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மக்கிட்ட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எப்போவுமே லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் டு God in Lord, the one and only Savior Jesus Christ. ஓகே வாரியர்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து இந்த இடத்துக்கு சுற்றி பார்க்க வந்தோம். இந்த இடத்துல ஆக்சுவலாக இப்போ எதுக்கு இப்போ வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயில். ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா மோசமான வெயிலுங்க. ஸோ வி couldn't ஸ்டெப் அவுட் இந்த டே டைம். குளிச்சுட்டு வந்தாலும் வேர்த்துக்குது, எது பண்ணாலும் we are sweating very badly. ஸோ அதனால நாங்கள் டே டைமில் we couldn't explore. ஸோ கொஞ்சம் அப்படி ஈவினிங் ஆகிற மாதிரி இருக்கிறப்ப நாங்கள் வந்து we thought we'll go see some places. ஸோ அதுக்கு தான் வந்தோம். பட் டைம் ஆகிடுச்சு, இட்ஸ் நாட் சேஃப் டு பி அவுட் ஹியர். நம்மளோட தம்பி சொல்கிறாரு, இங்கேருந்து இருக்கிறது சேஃப் இல்லை, 8 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடலான்ட்டு. ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து வாக் பண்ணிவிட்டு வில் கோ. அண்ட் ஒன்ஸ் வி ரீச் ஹோம் நைட். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ த டைம் இஸ் 6:40 இப்போது. ஸோ நம்ம வீட்டுக்கு போன உடனேயே மீண்டுமாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம வந்து ப்ரேயர் அட்டெண்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி டே 1 மினிஸ்ட்ரி ஊழியத்தோட ஃபஸ்ட் டே. இன்றைக்கி வந்து நம்ம இப்போ ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த வீட்டுக்கிட்டேயே ஒரு சின்ன கூட்டத்தை ஆயத்தை பண்ண போகிறோம். we're going to call people and preach the gospel. After the ministry முடிஞ்சா, if I have time, ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலியாக இருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே சரியாக இருக்குங்க. ஏன்னா இதெல்லாம் எப்போயோ ஒரு தடவை தான் வெளியே வரும் ஊழியத்துக்கு. ஃபோனும் கையுமா இருந்தால் எல்லோரும் திட்டுறாங்க. ஸோ என்னால் முடிஞ்சால் ஐ அப்டேட், நான் இன்னொரு வீடியோ போடுறேன் பிஃபோர் we end this day. Okay, see you guys after the ministry. Bye. కన్నీటిలో ఉండదు మీకు తెలిసినైనా, మీరు వారి కష్టాన్ని బాధల్ని కన్నీళ్లు తుడిచే దేవుడు మీరు మాత్రమే తండ్రి. ఇదో తండ్రి, ఆశలు కూడా మీరు తండ్రి, సేవకుడునే మీరు తండ్రి, మీ హస్తంలో మేము ఉంచుతున్నాం. நீங்க சொன்னதால మీరు చెప్పిన కోసం நாங்க வலை வீசுகிறோம். ఆ వలయం నేను సముద్రంలో వేస్తున్నాను. இன்னைக்கு நம்ம யாரோட பேச்சோ கேட்டிருக்கோம். ఈ లోపల ఒక్క చేప కూడా దొరకలేదు. ఆ చేపలు అన్ని చాలా వచ్చేటప్పుడు అది చినిగిపోయింది.
ఎదుకు పవర్ ఇంక జాస్తి ఎందుకు ఇక్కడ పవర్ జాస్తి ఉందంటే ఆండవడ వార్తకి தான் పవర్ ఆమేన్ దేవుడు వార్తలో పవర్ మనం చోట్లో ఉండేటప్పుడు நம்மள தூக்கி விட வந்தார் ఆమేన్ ఆయన కరుతో మనం ఎక్కి నిలిచిపెట్టే దేవుడు ఆయన யாருமே வரல பேதுருக்கு உதவி செய்ய పేతురు ఉండేటప్పుడు కష్టంలో ఎవరు రాలేదు ஆனா இயேசு தான் வந்தார் యేసుక్రీస్తు ఒక్కడే వచ్చి హల్లెలూయా 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 உங்க நாமத்துல இருக்கிற வல்லமைனால ஜெபிக்கிறேன் இயேசு உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன் உங்க நாமத்துல இருக்கிற வல்லமைனால கட்டளை கொடுக்கிறேன் உங்க நாமத்துல இருக்கிற வல்லமைனால ஜெபிக்கிறேன் லக்ஷ்மி தேவம்மா இயேசுவின் நாமத்துல உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் இந்த வேலையில உச்சன் தலை முதல் பாதம் வரை இந்த மகள ராஜா எந்த ராஜா உங்க நாமத்துல இருக்கிற வல்லமைனால ஜெபிக்கிறேன் உம ரத்தத்தை ஜெபிக்கிறேன் உங்க நாமத்துல இருக்கிற வல்லமைனால ஜெபிக்கிறேன் உங்க நாமத்துல இருக்கிற வல்லமைனால கட்டளை கொடுக்கிறேன் மகனை பிடிச்சிருக்கிற எந்த கிரியைகளும் இயேசு உங்க நாமத்துல இப்ப கட்டளை கொடுக்கிறேன் அவுட் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ராஜா உங்க நாமத்துல இருக்கிற வல்லமைனால ஜெபிக்கிறேன் இந்த மகள் உம கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் అట్లా పెరిగిన కుటుంబంలో దేవుడు తల్లి గర్భంలో ఉంది. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர் ஆகிற இடத்துல தான் இருக்கிறோம். அங்கே ப்ரேயர் ஆகிட்டுருக்கு. ஒருத்தர் வந்து சாட்சி சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்ம சர்ச் மெம்பர். நானும் விஜய் பிரதர் இங்கே வந்திருக்கோம். ஹவ் வாஸ் த ப்ரேயர் பிரதர்? பிரைஸ் தி லார்ட். இட் வாஸ் ரியலி குட். கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு அவருடைய வார்த்தை இருந்துச்சு. இங்கே வந்து ஜனங்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தையை முழுமையாக தேவன் ஊழியக்காரன் மறைத்து சகோதரனை மறைத்து பேசினார். அது ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஃபில்ட் வித் ஹோலி ஸ்பிரிட் அண்ட் இட் இஸ் நாட் ஹியூமன் வேர்ட், இட் வாஸ் ஃப்ரம் காட். வி குட் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். கர்த்தர் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எஸ், ட்ரூ. ஆக்சுவலாக the மெசேஜ் வாஸ் ரியலி குட். பாஸ்டர் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன தேவையோ அதை மெசேஜாக சொன்னார். we also had a translator. பாஸ்டர் வந்து தமிழில் சொன்னார். our brother from our church translated in Telugu. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே they went through the message. நல்லா உணர்ந்தாங்க, நாங்களும் ஃபீல் பண்ணுறோம். ஸோ வில் கீப் யூ கைஸ் வில் கீப் அப்டேட்டிங் யூ கைஸ் என்ன நடக்குது, என்ன பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான அதிசயமான எப்போதுமே எக்ஸைட்டடாக இருக்கிற நம்ம பிரதர் சாந்த் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம் எப்படி இருந்துச்சு, வாட் வாஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் டுடேஸ் மினிஸ்ட்ரி. ஏன்னா இது எங்கள் எல்லாருக்குமே இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்ட்ரி. நாங்கள் வந்து ஊர் விட்டு ஊர் வந்து மினிஸ்ட்ரி பண்ணுறது இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எல்லாருமே எக்ஸைட்டடாக தான் இருக்கிறோம் எங்கள் ஆகிட்டு இருக்க விஷயத்துக்கு. ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் சாந்த் பிரதர்? முதலாவது பிரைஸ் தி லார்ட் பிரதர். கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறோம். எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன், ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் கூட நாங்கள் வந்து ஒரே ஒரு விஷயங்களை சந்தோஷமாக வச்சுருக்குதுன்னா அது கடவுள் மாத்திரம்தான். அந்த ஒரு விஷயந்தான் எங்களை உற்சாகமாக வழி நடத்துது. இது எங்களோட ஃபஸ்ட் மினிஸ்ட்ரி, ரொம்ப வெற்றிகரமாக போயின்னு இருக்குது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மெசேஜ் முடிஞ்சிச்சு. அருமையான ஒரு மெசேஜ் கேட்டு நாங்கள் இப்போ வந்துருக்குறோம். நம்ம சர்ச்சிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து சாட்சி சொல்லினுக்கிறாங்க. இப்போ போய் மறுபடியும் அங்கே கண்டினியூ பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப நல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ வில் டேக் அ குரூப் இன்டர்வியூ ஒன்ஸ். எல்லோரும் அவங்க ப்ரேயர் முடிஞ்ச உடனே எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ரைட் கைஸ், ஸோ நம்ம மினிஸ்டர் டீம் வந்து இங்கே அசம்பிள் ஆகிட்டாங்க. ஸோ த டே 1 இஸ் கம்ப்ளீட்டட் ஃபார் டுடே. நம்ம பாஸ்டர்ட்ட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்கலாம். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த நாளில் வந்து எல்லாருமே ஒன்றாக இணைந்து
ஃபஸ்ட்டு நாள் மீட்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆண்டவர் நடத்தியிருக்கிறாரு. அவரோட கிருபை இன்னைக்கு வந்து சாட்சி கேட்டாங்கோ, வர்ஷிப் பண்ணாங்கோ, இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டீஃபன் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணான். ஸோ எல்லாமே ஒரு புதுசாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் டேக்காக ப்ரேயர் பண்ணோம். ஸோ எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. ஸோ வில் கண்டினியூ காட்ஸ் மினிஸ்ட்ரி. ப்ரைஸ் தி லார்ட். ஆமென்.